தப்பா நினைக்காதீங்க. அடுத்து பொண்டாட்டிய தாலி அறுத்தாதான் நம்ம பொண்டாட்டி கைத்துல கொத்தும் கொலை மொத்தம். களவாடுவது மட்டுமே நம்முடைய தொழில். அப்படி களவாடிய பொருட்களை இல்லாதவருக்கு கொடுப்பதுதான் நமது வழக்கம். இன்று களவாட சொல்ல வேண்டும். களவாட தாமதமாகிவிட்டது. தகுந்தோர் இடம் செய்ய வேண்டும். பாருங்கள். கோட்டையாக இருந்தால் நமக்கு தேவை ஒரு பொருள் மட்டுமே. நாங்க சொல்வதை கொஞ்சம் கேளுங்க. சாதாரணமான கோட்டையா இருந்தா நம்ம பூந்து கொள்ளை அடிக்கலாம். ஆனா அதை சுத்தி 3000 பேர் காவல் இருக்காங்க. உள்புறத்துல 5000 பேர் காவல் இருக்காங்க. சுத்தி கேமரா இருக்கு. சாதாரணமா போய் கொள்ளை அடிக்க முடியாது. ஐயா நான் வரல. ஏன்னா நான் பொண்ணு கூட்டுக்காரன். என் கொண்டாடி குழந்தை குட்டி காசு நான் வர முடியாது. அவங்க எடுத்து குழந்தை குட்டி இருக்குது. எங்களுக்கு யாரும் இல்லையா? கோபால தங்கச்சி எத்தனை வீரர்கள் இருந்தார் என்று இந்த பைரவனுடைய நீங்கள் அறிந்ததல்லவா? புறப்பட்டு வாருங்கள். என்னாலே வர முடியாதுங்க. என்னை நம்பி 3 பேர் வீட்டுல காத்து கிடக்குறாங்க. உன்னை நம்பி 3 ஜீவன்கள். பொண்டாட்டி 1 வைஃப் 2 சம்சாரம் 3. பொண்டாட்டி 1 வைஃப் 1 சம்சாரம் 3. ஆனா 3 ஒரே குடும்பம் தான் கிடையாது. பொண்டாட்டி வீட்டுல இருக்குது, வைஃப் கொல்போட்டு இருக்குது, சம்சாரம் ஏறி கறி போயிடுது. வாழ்ந்தா ஒரு பொண்ணோட நம்ம தான் நான் படிச்சேன். அது சொல்லி நினைச்சுக்க என்னோட வரக்கூடிய நீங்க என்று வருகை எனக்கு காரணம் புரியவில்லை. இருந்தாலும் இந்த பைரவர் தனி ஒருவனாக செல்கின்றேன். விஜயபுரி கோட்டைக்குள் நுழைகின்றேன். செல்வத்தை களவாடுகின்றேன். பிறகு வந்து உங்களை கருத்து போப்பார்வை இந்நாட்டுக்கு தொற்றுவனாக செங்கோலட்சி வந்துவிட்டார். யாருக்கு தலைவா காவலை மறைக்க வாழ்க வாழ்க என்று வாக்கி அரசாங்கத்துக்கு தான் கடமைங்க வரும்போதே பெரிய போராட்டம்
போச்சு. என்னடா இப்பேற்பட்ட மகத்தான திருவிழா செய்து இந்த பொன்னி நாடக மன்றத்தின் மேலே ஏற்றி விட்டுங்க. ஆடணும் பாடணும். ஏண்டா இந்த ஊர் மக்களையும் மற்ற ஊர் மக்களையும் மகிழ வைக்கணும், சந்தோஷப்படணும். வரும்போதே கேட்ட வீட்டுல பெரிய போராட்டமா போச்சுங்க. வீட்டுல இருக்க எந்த நேரம் அடிச்சுக்கணும் புடிச்சுக்கணும் காட்சிக்கணும் இதே யோசனை தான். சண்டை என்று ஒன்று வந்தா அடிச்சுடுவாங்க, புடிச்சு காட்சிடுவாங்க. அது என்னடா கட்சிங்க வலு வருகிறோம் அடிக்கிறாங்க, வலுதாத புடிச்சு கடிக்கிறாங்க. எப்படி எங்க நடந்தது, யாருக்கு நடந்தது? எங்க வீட்டுல என் பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டி கொடாக்கி தண்ணி குடிக்க போய்க்கிறாங்க. போன இடத்துக்கு என்ன நடந்தது தெரியல. அண்ணன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அடிச்சுட்டா. உடனே என் பொண்டாட்டி அவன் கையை பிடிச்சு கடிச்சிட்டான். முடியாதவோ கையை பிடிச்சி ரெண்டு பேருக்கு சண்டை அதிகமா போய் வீட்டுக்கு வந்தாங்க. இந்த சமாச்சாரத்தை என் கையில எங்க அண்ணன் கையில சொல்லலைங்க. நேரே அண்ணன் பொண்டாட்டி உள்ள போய் அவன் சாமான எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்காரன் எடுத்து தண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். அவன் சாமான என்னடா சாமான்? கல்யாணத்துக்கு சீர் வச்சுங்க அண்டா குண்டா லோட்டு லோத்துக்கு வச்சு வாரிக்கிட்டு போட்டான். சீர் வருது அண்டா குண்டான்னு சொல்றது நியாயம். அதே லொட்டு லோசுக்கு அண்டா குண்டான வெளியெடுத்து வச்சா லொட்டு, வெளியெடுத்து உள்ள குழந்தை வச்சா லோசுக்கு. சரியான விளையாட அவன் போனவன ஏமாட்டி சும்மா இருந்தாளா? இவன் சாமான எடுத்து எண்ணெய் அவன் தண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆச்சு. அப்படியே காலம் போய்கினே இருந்தது. வேலைக்கு போனமே சொல்லி மண்டாட்டி கூட்டு அப்படியே சாப்பாடு போறேன்னு கேட்டேன். கேட்ட போதா அருகட்ட கம்யூனிட்டி என்ன புத்தி இருக்குடா, நீ மனுஷனா நீ ஆம்பளையா வயிற்றுக்கிறான்னு சொல்ற. சரி அரைச்சா போ. பொட்டாட்டி இங்க வந்து சாப்பாடு போறேன் கேட்டேன். இதுக்காக சிரிச்சுக்கிறாரு கேட்டேன். பெண்களுக்கு கோபம் வந்து விட்டா அதை தவிர்க்கணும் கேட்டு மாணவரே கண்டிப்பா பேசுவாங்க. எந்த நேரம் தீனி தீனி அலைய ஒப்பா சொத்து சேர்த்து வச்சுக்கிறாரு. அந்த சொத்து போய் பங்கு வர கம்யூனிட்டி அப்பதான் ஞாபகம் வந்ததுங்க. எங்க அப்பா போகும்போது சொத்து சேர்த்து வச்சு போனாங்க. அந்த சொத்து ஞாபகம் சொத்து என்ன ஒரு 100 இருக்குமா? அதை விட அதிகம் சொல்றாங்க. இங்க போயிட்டேன். அது ஒண்ணு அதிகம் கிடையாதுங்க. ஒரு புளிய மரம், ஒரு பசுமாடு, ஒரு ஏக்கர் நிலம். இது போய் அதிகமா அதிகமா சொத்தா? இந்த 3 தான் இருக்குது. இந்த 3 2 பேரும் பங்கணும். நானும் எங்க அண்ணன் உடனே சேர்ந்தா பங்கிட முடியுமா? முடியாது. அதனால எங்க ஊர் தலைவர் போனேன். ஐயா நானும் எங்க அண்ணன் தனித்தனி கொடுத்துட போயிட்டோம். எங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சுக்கிறாரு. அது 2ஆ பங்கிட்டு கொடுத்தேன். தலைவர் என்ன கூப்பிட்டாரு. உன்னை தெரியும் ஒன்னு தெரியும் உங்க அப்பாவை தெரியும். ஆனா உங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து அவளுக்கு தெரியுமா? ஆமா. உடனே உன்னை சொன்ன உடனே அதிகம் கிடையாதுங்க. ஒரு புளிய மரம், ஒரு பசுமாடு, ஒரு ஏக்கர் நிலம் இவ்வளவு தான் சொன்னேன். உடனே தலைவர் கூப்பிட்டார். ஒரு குடும்பத்துல முன்னாடி போறத கடிச்சிட்டு அனுபவிப்பா, பின்னாடி போறதுனா பிரச்சனை உண்டாப்பா. அதனால காலம் போற போட்டு சொத்தை 2ஆ பங்கிட்டு புளிய மரம், பசுமாடு, ஒரு ஏக்கர் நிலம். இது 3 தெரியும். அண்ணன் தம்பி 2 பேர். அதனால பெரியவனுக்கு மேல்பாக சின்னவனுக்கு கீழ்பாக போகலான்ட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர். ஆமா, சரியாக நியாயமா போட்டுக்கிறார். ஆமா. பெரியவனுக்கு மேல்பாக சின்னவனுக்கு என் அண்ணனுக்கு மேல்பாக இது கீழ்பாக பங்கு விட்டாரு வந்துட்டா. அது எப்படியோ காலம் போய் 2 மாசம் கணக்காச்சு. தலைவர் சொத்து பண்ணிட்டாரு. அந்த சொத்து எங்க இருக்கு பாருங்க. நேரம் வீட்டுக்கா போனேன். வீட்டுக்கு போனா வீட்டு கிட்ட போகும்போது ஒரே சத்தம் ஜட ஜட ஜடம் சத்தம். என்னது வீட்டு பின்னாடி போய் பார்த்தா எங்க அண்ணன் புளியாம தெரியும். புளியாமலை முடிக்கிறேன். கோலம் வந்து நேரம் கோழி எடுத்து போனா ஒருத்த கேளுங்க 10 மாதிரி கோழியில் போட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வாவி மேல்பாகத்தை அவன் பண்ண கொடுக்குறான். ஆமா, எல்லாத்தையும் நீ மூட்டை கட்டி போய் திருப்பி சொல்றாரு. மண்ணுக்கு மேல்பாக கீழ்பாக சொல்றேன். அவன் புளியாமத்தை மேல இருக்கிறது அவன் சொந்தம். மாட்டோட கீழே விழுந்தா புளியாமலை கீழே விழுந்தோம்னா அது கீழ்பாகம். எனக்கு சொல்லுவாங்க.
ஆமா சரி இரண்டாவது ரெண்டாவது பசுமாடு. அந்த பசுமாடு கண்ணு போட்டு பால் கறந்து இந்த பகவான் தெரிஞ்சது நேரா போனேன் கண்ணு குட்டி அவுத்துட்டேன் ஒரு முட்டுச்சு கேன் எடுத்து போனேன் மொத்த பால் கறந்து நம்ம கொடுத்துட்டேன். பொதுவா சொல்றேன் அந்த மாடு யாரு பார்த்துட்டு யாரு என் அண்ணன் மொத்தம் பார்த்து அவன் தான் பழக்கம் இருக்கிறான். ஏண்டா அவன் பால் கண்டு கஷ்டப்பட்டு அதுக்கு கீழே வச்சு கஷ்டப்பட்டு நான் கீழே வச்சு போடுறேன். ஆமா அது நீ கஷ்டப்படி என்ன நியாயம்? ஏன் கீழ் மக்கள் தான் சொன்னாங்க தலைவர் சொன்ன திரும்ப மரியாதை கொடுத்தாங்க. பசுமாடு மடி எங்க தொங்குது கீழே தொங்குது. பால் கறக்கும் போது பால் எங்க போகுது கீழே போகுது. கீழே போற பால் கேன பிடிச்சி மாட்டேன். போட்ட அண்ணன் தம்பிகள் இருக்கு அவங்க ஏங்க ஓனா தோத்துக்கு அலையிறங்க என் பாருங்க ரொம்ப யோகிட்டாங்க. ஏன்னா எப்போதே சொல்லுவாங்க ரெண்டாம் தான் சொல்லுவாங்க. மூணாவது ஒரு யானை நடக்குது ஒரு யானை நடத்து வட்டி கலகா போட்டு சரி சாட்சி செய்த அப்படிதான் அப்படிதான் இருந்தது. கூட்டு அதே தம்பி தம்பி பண்ண கொண்டாடுவா கூட மொத்த செருப்பு காய பாய்ச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டான். இது என் முன்னாடி சும்மா இருப்பானா நேரம் ராத்திரி 7 மணிக்கு ஒரு வரை இட்டு போனா மொத்த செடி பண்ணா காய வச்சு கோல்ல போனா அது செடி அங்க போட்டு மண்ணுக்கு மேல செடி இருக்குது மண்ணுக்கு கீழே காய் இருக்குது. செடி அவன் சொந்தம் போட்டான் காய் சொந்த பரிசீலனை அண்ணன் தம்பிகள் நாட்டு ஒரு குடும்பத்திலே ஊர்ல தலைவர் தீர்ப்பு மரியாதை அவன் என்கிட்ட வரமாட்டான். என் தலைவர் தீர்ப்பு சொன்னாரு. தலைவர் போன ஐயா எனக்கு தீர்ப்பு சொன்னீங்க என்ன பார்த்து அனுபவிக்கிற தீர்ப்பை மாற்றி சொன்ன போன இல்ல போட விட்டு போறான். அப்படியா தலைவர் கூப்பிட்டான் சொன்னபடி பின்னாடி போன பிரச்சனை பண்ணிட்டான் பார்த்தா தீர்ப்பை மாத்துறேன். ஏற்கனவே பெரியவனுக்கு மேல் பாகம் சின்னவனுக்கு கீழ் பாகம் இப்ப சின்னவனுக்கு மேல் பாகம் நான் என்ன பண்ண போறேன் என்னடா கட்டி வந்த கடமை அப்ப தம்ப சொத்தை அனுபவிச்சு ஏற்பட்டு அந்த காமியாடி புத்தி இருக்காதா அந்த ஒரு ஏக்கரை ஓட்டி கவுரு விட்டான். மேல்பாக யாரு இருப்போம்? மேல்பாக எதுங்க ஒன்னு உனக்கு ஏற்ற மாதிரி தான் போயிருக்கு. 3 மாசம் ஆச்சு முத்துச்சு நேர கூட ஆர்வாட்ட போனா கார்வாட்ட கூட போட்டு விட்டா காட்டு மாட்டு போடுங்க. என்னடா இவளை கால தாமரை கத்து அள்ளி அள்ளி கொடுத்துருக்கா அவன் எங்க இன்னொரு அவனை பத்தி கேட்காத வருவான் வரமாட்டான் என்னடா பண்ணு ஒரே ஒரு ஆளு எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு வேலைச்சுனா ஒண்ணுமே செய்ய மாட்டேன். அவனை கேட்க மாட்டேன். நீங்க வேலையை பார்த்த மாதிரி மண்ணை கூட பேசுறா ஏன் பேச்சு கொண்டு வந்தா ஒருத்த தாள் விட்டு கூட பேச பண்ணிட்டான். மிச்சா பேச்சு இருக்கு பேச்சு ஓட்ட சொல்றேன். என்னடா என்னடா
சரிபட்டு வராது. நீயாச்சு மன்னராச்சு. நீ வேற பேச்சுக்காக ஓட்ட அப்படி இந்தியா பண்ணி பீச்சு வச்சுருவேன். மக்களுக்கு உடல் நலம் நல்லபடி இருக்கு, நோய் நொடி இல்லாமல் நல்ல முறை வாழ வேண்டும். குருவத்தில் ஓவாப்பினியும் செல்வகையும் சேராது என்றார். இந்த கிராமத்தில் வந்திருக்கின்ற எவ்வளவு ஒரு அமைதியா இருக்கிறார்கள், எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாம அது போல அமைதியா இருக்கிறது, சண்டை சச்சரவு இல்லாமல் போராட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும். அதனால் குருவத்திலும் ஓவாப்பினியும் செல்வகையும் சேராது என்றார். பதிவு புள்ளியும்
காவல் ஐயா அந்த என் மகன் பிறந்த 3வது நாளிலே அகால மரணம் அடைந்து விட்டார் இருப்பினும் பிள்ளைகளை தாயில்லாத பிள்ளைகள் என்று நானே தாய்க்கு தாயாகும் தந்தைக்கு தந்தையாக வளர்த்தேன். என் பிள்ளைகளுக்காக மறு திருமணத்தை நிறுத்தி 5 வருடாகிறது பள்ளியில் சேர்த்து 10 வருடாகிறது அதனால அனுப்பி வச்சேன். பட்டப்பள்ளியை முடித்துவிட்டு தாயை திரும்பினார்கள். என் பிள்ளைகள் வந்தது வாயில் கவனமும் அது மட்டுமல்ல காலேஜ் நிகழ்ச்சி மக்கள் நிகழ்ச்சி ஏற்போது அர்த்தம் தொடர்ந்து திருவள்ளுவரின் தீண்டவள் சிந்துகிடனான சிந்துமை பாடிவத்தின பாடலை அவள் பாடிய
மட்டப்பட்டெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இலக்கவே தனிக்காக கொண்டிருப்பார் தனிச்சு